Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkamit tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa kadhalika ja'alnakum ummatan wasatan litakunu shuhada'a 'alan nasi wa yakuna ar-rasulu 'alaykum shahida. وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول ممن ينقلب على عقبيه وإن كانت لكبيرة إلا على الذين هدى الله وما كان الله ليضيع إيمانكم إن الله بالناس لرؤوف رحيم صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்மா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, சமநிலை சமுதாயமாக செயல்படுவோம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இஸ்லாம் ஒரு மிதமான நடுநிலையான செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு அருள் பொருந்திய மார்க்கமாகும். நாம் பின்பற்றுகின்ற ஒவ்வொரு அம்சங்களிலும் புரிந்து கொண்டு சிந்திக்க வேண்டிய, முயற்சிக்க வேண்டிய ஒரு நுண்ணறிவு மிக்க மையப்புள்ளி இருக்கின்றது. இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவுடைய 143வது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான்: وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول ممن ينقلب على عقبيه وإن كانت لكبيرة إلا على الذين هدى الله وما كان الله ليضيع إيمانكم إن الله بالناس لرؤوف رحيم. அதாவது, நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். அவ்வாறு ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவுமே ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் யார் பின்பற்றுகின்றார்கள், யார் பின்பற்றாமல் தம் இரு குதிகால்களை பின்திருப்பி செல்கின்றார்கள் என்பதை அறியும் வண்ணம் கிப்லாவை நாம் நிர்ணயித்தோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலும் கூறுகின்றான், இது அல்லாஹ் நேர்வழி காட்டியோருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக இவற்றை பின்பற்ற வேண்டியது என்பது ஒரு சிரமமான காரியமாகவே இருக்கின்றது. அல்லாஹ் மற்றவர்களுக்கும் உங்கள் ஈமானை வீணாக்க மாட்டான் என்கிற உத்தரவாதத்தை அளிப்பதோடு, நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக பெரும் கருணை காட்டுபவனாக இருக்கின்றான் என்று இந்த ஆயத் உணர்த்துகின்றது. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இமாம் அல் தப்ரி மற்றும் இப்னு கஸீர் உள்ளிட்ட பல்வேறு தஃப்சீர்கள் மற்றும் விரிவுரையாளர்களின் கூற்றுப்படி இந்த உம்மத்து வசதா என்பதற்கான கூற்றை இவர்கள் கூறும் பொழுது இவ்வாறாக கூறுகின்றார்கள். அதாவது, நிலையான ஒரு சமநிலையான, தங்களின் மார்க்கத்தில் மிக தீவிரமாகவோ அல்லது ஷரியத் மீதான தங்களின் பொறுப்புணர்வுகளில் கவனக்குறைவாகவோ இல்லாத ஒரு நிலைக்குத்தான் உம்மத்து வசதா என்கிற ஒரு பொருள்படும் என்பதாக விளக்குகின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த வசதியா என்கிற ஒரு விஷயம் இரண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று குலு, மற்றொன்று தஃப்ரீத் என்று அழைக்கப்படுவது. அதாவது, குலு என்று சொன்னால் எக்ஸ்ட்ரீமிசம் என்று அழைக்கப்படுகின்ற மிக தீவிரமான முறையில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயங்களை விட்டும், அல்லது தஃப்ரீத் என்று அழைக்கப்படுகின்ற மார்க்க விஷயங்களை புறம் தள்ளிவிட்டு மனம் போன போக்கிலே செயல்பாடுகளை எடுத்துக்கொள்வது, இந்த இரண்டு விஷயங்களை விட்டும் தடுத்துக் கொள்வதற்குத்தான் வசதியா என்று பொருள்படும் என்று விளக்கம் தருகின்றார்கள். இன்னும் குறிப்பாக இதற்கான உதாரணத்தை நாம் இவ்வாறு கூறலாம். ஒரு குவளையில் நிரம்பிய அளவிற்கு தண்ணீர் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தண்ணீரின் அளவு அந்த குவளையின் அளவை விட நிரம்பி வழியாமலும், அல்லது அந்த குவளையின் அளவிற்கு குறைவாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சமநிலையான ஒரு விஷயத்தை தான் வசதியா என்று உணர்த்துகின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது
வெறும் கொள்கை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களுக்கான அடித்தளமும் ஆகும். அதாவது ஈமான் என்று அழைக்கப்படுகின்ற மத நம்பிக்கையான விஷயங்களில், இபாதத் என்று அழைக்கப்படுகின்ற வணக்க வழிபாடான விஷயங்களில், முஆமலாத் என்று அழைக்கப்படுகின்ற வியாபார போக்குவரத்துக்கான விஷயங்களில், சமூக மயமாக்கலில், தாவா என்று அழைக்கப்படுகின்ற இறைவனுடைய விஷயங்களை, இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே நாம் சமநிலையான ஒரு மனநிலையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று நம் சகோதரர்களுக்கிடையே நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதை நாம் காணுகின்றோம். அதாவது முரட்டுத்தனமான முறையில் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவது, சரியான அறிவில்லாமல் மற்றவர்களை குற்றம் சாட்டுவது, அல்லது தங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருத்தை ஏற்காதவர்களை அவர்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது, அவமானப்படுத்துவது, இழிவுபடுத்துவது என்கிற மனப்போக்கிலே இன்றைய இஸ்லாமியர்கள் செயல்படுவதை நாம் பார்த்து வருகின்றோம். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, குறிப்பாக இதில் ஒரு சில படித்த மேதாவிகள், ஒரு சில கொள்கை சித்தாந்தங்களை கொண்ட மார்க்க அறிஞர்கள், சமூக ஊடகவியலாளர்கள் இதில் அதிகமான ஆர்வம் காட்டுவதை நம்மால் இங்கு காண முடிகின்றது. புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, இன்னத்தீன யுஸ்ருன் வலை யுஷாத்தத்தீன அஹதுன் இல்லா கலபா ஃபஸத்திது வகாரிபு வஅப்ஷிரு. அதாவது நிச்சயமாக மார்க்கம் என்பது எளிமையான ஒன்று தான், அதை தனக்குத்தானே கஷ்டமாக ஆக்கி கொண்டவர்களை தவிர. எனவே மார்க்கத்துடைய விஷயங்களில் நீங்கள் முழுமையாக ஈடுபடுங்கள். மார்க்கத்திற்கான விஷயங்களில் மிக நெருங்கிய அளவிற்கு உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவழியுங்கள். இதனை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. எனவே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நடுநிலையாக செயல்படுவது என்பது நம்முடைய பலவீனம் சார்ந்த விஷயம் அல்ல, மாறாக நம்முடைய ஈமானின் முதிர்ச்சி தன்மையை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் இந்த விஷயங்களை எல்லாம் கையாளும் பொழுதுதான் ஒரு நடுநிலையான உம்மத்தாக நாம் செயல்பட முடியும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வசத்தியாவிற்கான உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், சரியான புரிதல், தெளிவான ஞானம், அழகிய உரையாடல், அன்பு கலந்த விமர்சனம், அதாவது உம்மத்தை ஞானத்துடன் ஒன்றிணைக்க முயற்சி செய்தல், இது அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் வசத்தியா என்பதற்கான பொருள்படும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, மார்க்க அறிஞர்களிடம் கருத்து வேறுபாடு இருப்பது என்பது புதிதான ஒரு விஷயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தன. ஆனால் அவற்றை அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள், எந்த போதிலும் ஒற்றுமையை குலைக்காத அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட மார்க்கம் சம்பந்தப்பட்ட பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்த போதிலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டனர், ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டனர். இதன் மூலமாக எந்த விதமான குழப்பங்களையும் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு நாம் நடுநிலையான உம்மத்தாக செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக ஒரு 3 படிப்பினைகளை இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. முதலாவதாக, நாம் சமநிலையான மார்க்க புரிதலை நம்மிடத்திலே அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மாறுபட்ட கருத்துக்களை எதிர்கொள்ளும் பொழுது ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும், சமூக வலைத்தளங்களிலும் பொது வலைத்தளங்களிலும். மூன்றாவதாக, மார்க்கத்தை மற்றவர்களிடத்திலே எத்தி வைக்கும் பொழுது புத்திசாலித்தனமாகவும் தெளிவான ஞானத்தோடும் செயல்பட வேண்டும் என்று இந்த பிரசங்கம் வலியுறுத்துகின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தெளிவான ஞானத்தையும் நடுநிலையான உம்மத்தாக செயல்பட்டு இந்த முழு உலக சமுதாயத்திற்கும் ஒரு முன்மாதிரியான சமூகமாக செயல்படுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக். அல்ஹம்துலில்லாஹ்.